ஃபேட்டி லிவர் வந்துட்டா அது நார்மல் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு டிசீஸ் தான். இந்த ஃபேட்டி லிவர்னா லிவரை மட்டும் பாதிக்கும் கிடையாது. ஹார்ட் அட்டாக்கினுடைய ரேட் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை கூட்டிடுது. யார் யாருக்கு பிசிஓடி இருக்கோ அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் இருக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக இருக்கட்டும், மற்ற இதெல்லாம் இருக்குது, ஹார்மோன், இது எல்லாம் மாறுது. ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா நிறைய இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக் பார்க்குறோம். இந்த 1980ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு டிசீஸே இருந்தது இல்லைன்னு இப்போ ரேப்பிடா ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? 1980s கூட வேணாம், இந்த 2000ஸ்ல கூட ஹெப்படாலஜிஸ்ட்னு யாருமே இல்லை, லிவர் ஸ்பெஷலிஸ்ட்னு யாருமே இல்லை. பட் இந்த ஃபேட்டி லிவர் டீடோட்டலர்ஸ்க்கும் வருது அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? எனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. சிலவங்களுக்கு டயட்டெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் இருக்கும். ஒபீஸ் இல்லை, ஏன் வந்து ஃபேட் உள்ளே போகுதுன்னு பார்க்குறப்ப ஒன்று வந்து சிலவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே பிளட்டில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். ரெட் மீட்டை மோஸ்ட்லி எல்லாரும், ஏன்னா அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து நாட் தட் மச் குட் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ ஒன்ஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டா இதே ஃபேட்டி லிவர் நம்மளுக்கு திரும்ப வருமா டாக்டர்? வரலாமே. Love your liver with Dr. Joy Varghese. ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல லிவர் பத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் நம்மளுக்கும் லிவர் பத்தி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு ஸ்பெஷல் ஷோ தான் இது. வெல்கம் டு லவ் யோர் லிவர் வித் டாக்டர் ஜாய் வர்கீஸ். சார் பத்தி சொல்லணும்னா he is a specialist when it comes to liver. He is a director of hepatology and also transplant hepatology. ஒரு 25+ years of experience அவருக்கு இருக்கு and also liver careக்கு நிறைய புது ட்ரீட்மெண்ட்ஸும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 1500+ successful liver transplantum பண்ணியிருக்காரு. So we are extremely excited to have Dr. Joy Varghese with us. Hello doctor, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், தேங்க்யூ. ஸோ டாக்டர், இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஃபேட்டி லிவர் பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற ஹெல்த் செக்அப் நம்ம பண்ணாலே முக்காவாசி எல்லாருக்குமே ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு டேர்ம் அதில் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் மக்களும் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டுறாங்க. ஸோ ஃபேட்டி லிவர்னா என்ன? இதுக்கு முந்தின ஒரு 1980ஸ்லாம் இந்த ஃபேட்டி லிவர் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஜிஹெச்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த சமயத்தில் இந்த மாதிரி ரிப்போர்ட்டே இல்லை. இந்த ஃபேட்டி லிவர் வந்து இவ்வளோ ரேம்பண்டாக, இவ்வளோ அதிகமாக எல்லா ரிப்போர்ட்டு யாருக்கு ஸ்கேனுக்கு போனாலும் சரி, ஒரு ஃபேட்டி லிவர் கிரேடு 1ஓ கிரேடு 2ஓ ஏதோ ஒரு நம்பர் தந்துடுறாங்க. மொத்தம் ஒரு 4 கிரேடு வரும். இது வந்து இந்த காலகட்டத்தில் அதிகம். இது வந்து ஒரு டிசீஸ் தான், இது நார்மல் நான் சொல்ல மாட்டேன். இந்த நம்ம ஃபேட்டி லிவர் வந்துட்டா அது நார்மல் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நார்மல் ஆக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணுறதா நல்ல விஷயம். ஸோ நானே கேட்கலான்னு நினச்சேன். சில பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, சில பேர் வந்து ஓகே இது நார்மலான விஷயம் தான் இருக்காங்க. எது ஆக்சுவலி கரெக்ட் டாக்டர்? இது வந்து நார்மல் தானா இல்லை ஆக்சுவலி ரொம்ப சீரியஸான டிசீஸா? இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை என்னை பொறுத்தவரை. பட் இது நார்மல் இல்லாதனால அது நார்மல் ஆக்கிறதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எங்கே தப்பு பண்ணுவாங்கன்னா அது நார்மலுக்கு ஆகக்கூடிய ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இல்லை, விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்காதனால ஸ்லோவாக வந்து அது ஒரு டயத்தில் டிசீஸ் ஆகிடுது. அது மாதிரி டிசீஸ் ஆகிறப்ப எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த ஃபேட்டி லிவர்னா லிவரை மட்டும் பாதிக்கும் கிடையாது. இது வந்து ஹார்ட் அட்டாக்கினுடைய ரேட் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை கூட்டிடுது. இது வந்து இந்த கேன்சர் வர இன்சிடென்ட்ஸை கூட்டுது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர்ன்றது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் அப்படியே டபுள் ட்ரிபிள் 4 அப்படி கூட்டுறது இல்லை. அது உடனே அதுக்காக தான் நான் திரும்பி சொல்லுவேன், பயந்துட வேணாம். பட் இது நார்மலாகக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்குரியதை எடுக்கிறது மூலமாக இது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். ஆனால் டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த 1980ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு டிசீஸே இருந்தது இல்லைன்னு. இப்போ ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஓவராலாக இதை பற்றி நிறைய ஸ்டடீஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஏன் ஏர்லியர் டேஸில் அந்தளவு இல்லை, ஏன் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ கூடுதுன்னு பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் லைஃப் ஸ்டைல் தான் சேஞ்சஸ் தான். நம்ம வெஸ்டர்னைசேஷன், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், இது 2 தான் கீ. இது இல்லாமல் ஜெனட்டிக்கும் இப்போ வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஜீன்ஸும் மாடிஃபை ஆயிடுது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். சில டிசீஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டயபெட்டிக், இதெல்லாம் வந்து இந்தியா வந்து நம்பர் 1ல இருக்குது. ஒரு 50 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் இதுக்குரிய டேட்டா இருக்காது. ஸோ அதனால் அதை வச்சு கமெண்ட் பண்ணுறது கஷ்டம், சயின்டிஃபிக்காக கமெண்ட் பண்ணுறது கஷ்டம், பப்ளிகேஷன் இல்லை.
பட் இன் ஜென்ரல் டயபெட்டிக் பாப்புலேஷன் 1980s அந்தளவு இல்லை. ஸோ டயபெட்டாலஜி அப்படின்னு ஒரு டயபெட்டாலஜிஸ்டோ ஒரு இது இருக்கிறவெல்லாம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்குறப்ப நிறைய டயபெட்டாலஜிஸ்ட். ஸோ எப்போ அந்த டாக்டர்ஸ் லெவலில் கூடுதுன்னா டிசீஸ் கூடுறப்ப அதுக்கு டயபெட்டாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் இந்த மாதிரி. இதே மாதிரி 1980s கூட வேணாம், இந்த 2000s கூட ஹெப்பட்டாலஜிஸ்ட்னு யாருமே இல்லை, லிவர் ஸ்பெஷலிஸ்ட்னு யாருமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் வந்துருச்சு, நிறைய பேர் இது டிசீஸ். ஸோ எப்பயுமே ஒரு டிசீஸ் ப்ரிவலன்ஸ் கூட கூட அது ரிலேட்டடு ஸ்டடீஸ் ரிசர்ச் கூடும், அதுக்கு தீர்வுக்காக ட்ரை பண்ணுறாங்க, அப்போ அந்த மாதிரி டெவலப் ஆயிடுது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்னு வரும்போது டயட்ல இருந்தால் அது கரெக்டான விஷயமா இல்லை பேலன்ஸ்ட் மீல் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பேலன்ஸ்டு மீல் தான் பெஸ்ட் சாய்ஸ். சப்போஸ் ஒரு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணணும்னு கிடையாது, பட் அட் தி சேம் டைம் வந்து வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக் ரிசர்ச்சில் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு வேளை ஸ்கிப் பண்ணுறது, இந்த விரதம் இந்த காலத்தில் இதெல்லாம் ஓரளவு இந்த ஜிஐ நம்மளுடைய இதை வந்து ரெகுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அந்த ரெஸ்ட் கொடுக்கறது ரெகுலேட் பண்ணுது. அதுக்கு என்ன அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கடைபிடிக்கணும் அவசியம் கிடையாது. பேலன்ஸ்டு டயட் இஸ் முக்கியமாக என்ன போல சொல்ல போனேன்னா கார்போஹைட்ரேட், இது நம்ம மாவுச்சத்துன்னு தமிழில் சொல்லுவோம், அது வந்து கம்மியாக சாப்பிட்றது தான் கீ ஃபேக்டராக இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஃபுட் ஸ்டைலில் எல்லாமே கார்போஹைட்ரேட் ரிச் டயட்டாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சின்ன வயசுலேருந்தே அது மாற்றணும். ஓகே, அந்த இது பண்ணுறது மூலமாக நல்லது. ஓகே, ஸோ யூஸ்வலாக லிவரில் ஒரு பிரச்சனைனா ஆல்கஹால் கன்சப்ஷன் வச்சு நம்ம வந்து ரிலேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஃபேட்டி லிவர் டீடோட்டலர்ஸ்க்கும் வருது அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? ஆல்கஹாலுக்கும் இப்போ எடுத்தோம்னா அதுவும் ஃபேட்டி லிவர் தான் ஃபஸ்ட்டு காஸ் பண்ணும். டக்குன்னு அது வந்து லிவர் பெரிய டிசீஸாக போயிடாது. ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர் வரும், அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸில் தான் அது வந்து லிவர் ப்ராப்ளம் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து ஓவர் ஈட்டிங், ஹை கேலரி டயட், இது வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கலாம், பட் எடுக்கிற காம்பனண்ட் வந்து கேலரி அது வந்து கூட இருக்கலாம். சிம்பிள் சொல்றது ஸ்வீட்ஸ் வந்து குவான்டிட்டி கம்மி தான், பட் அதனுடைய கேலரி நீங்கள் கூகுளெல்லாம் போய் பாருங்க, ஒவ்வொரு ஃபுட்டு ஐட்டத்தும் கேலரி வந்து கூட இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு 2000 to 3000 கிலோ கேலரி ஒரு நாளைக்கு தேவை அதிகபட்சம் த்ரூ அவுட் த டே. அந்த 2000 to 3000 கேலரி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், மதியம் லஞ்சாக இருக்கும், ஈவினிங் இது நைட்டு டின்னர், ஸ்நாக்ஸ் ஈவினிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இஃப் யூ டேக் அ ஸ்நாக்ஸில் ஒரு ஸ்வீட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு லட்டு எடுத்துட்டாலே அதுவே வந்து 150 to 200 கிலோ கேலரிக்கு ஓடிடும். ஒரு 10 லட்டு எடுத்துட்டாலே போதும் 2000 கிலோ கேலரி ஓவர். ஸோ அதுக்கு நான் அந்த 10 லட்டை சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருப்போம்? முடியாது. அது இல்லாமல் கேலரி மட்டும் பத்தாது, அதில் உள்ள காம்பனண்ட்டும் தேவை. அதில் வந்து கார்போஹைட்ரேட்டு எனக்கு ஒரு 2000 கிலோ கேலரி வேணும், அதில் கார்போஹைட்ரேட் இத்தனை % கிலோ கேலரி கொடுக்கணும், ஃபேட் இத்தனை %, ப்ரோட்டீன் இத்தனை % கிலோ கேலரி கொடுக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு டேக் அதனால தான் சொன்ன மாதிரி பேலன்ஸ்டு டயட். ஒரு 2000 கிலோ கேலரிக்கு எவ்வளோ வந்து கார்போஹைட்ரேட் ரைஸ் பேஸ்டு எடுக்கலாம், ப்ரோட்டீன்றது ஆல் எக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வரும், ஆயில் ஃபேட்டுன்றது எல்லா ஃபுட்லேயும் பர்டிகுலர் நான்வெஜ்ஜில் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி அதெல்லாம் மினரல்ஸ், விட்டமின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, சப்ளிமெண்ட் அந்த மாதிரி ஹை ஃபைபர், கட் ஃப்ரூட்ஸ் இதை மாதிரி. இந்த ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் எப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ, எப்போ வந்து இந்த கார்போஹைட்ரேட் காம்பனன்ட் கூடலாம் நம்பர் 1, இல்லை டோட்டல் கேலரினுடைய அமௌண்ட் கூடலாம். இந்த ரெண்டு ஃபேக்டர் நம்ம எடுக்கிறது 2000 கிலோ கேலரியாக இருந்துட்டு அதில் 80% கார்போஹைட்ரேட்னாலும் அது ஃபேட்டி லிவர் உண்டாக்கும். இப்போ ஃபேட்டி லிவர் வர்சஸ் லிவர் ஃபெயிலியர் வச்சுக்கலாம், இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? இல்லை ஃபேட்டி லிவரால தான் நம்மளுக்கு லிவர் ஃபெயிலியர் வருதா? ஃபேட்டி லிவர் நார்மல் இல்லைன்னு சொல்லிட்டேன். எப்போ வந்து ஒன்று நார்மல் இல்லாதது போய் ஒரு செல்லுக்குள்ள உட்காந்துருக்கோ அப்போ செல்லுனுடைய ஃபங்க்ஷனை கெடுக்குமா கெடுக்காதா? கண்டிப்பா. ஸோ ஒரு செல்லு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அதனுடைய என்வைரன்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்குள்ளே போய் ஒரு அன்னெசரியாக ஒரு காம்பனன்ட் போய் உள்ளே உட்காந்துறப்ப அதனுடைய நார்மல் ஃபங்க்ஷனை இது கெடுக்குது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கிறது தான் ஒரு டயத்தில் லிவர் ஃபெயிலியர் ஆகுது. லிவருடைய ஃபங்க்ஷன் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக இது கெடுத்து குறைக்கிறப்ப லிவர் ஃபெயிலியர். அந்த லிவர் ஃபெயிலியர் வர்றது இது எதுவுமே எல்லாமே ஒரு சிம்டம் வராது, ஒரு அறிகுறி வராது. ஒரு நோயால் இப்போ சார் எனக்கு அது லிவருக்குள்ளே போயிடுச்சு, அது ஏதாவது கெடுக்கு, எனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. சிலவங்களுக்கு டயட்டெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு டயபெட்டிக் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாற தான் செய்யும். காரணம் அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிவர்ட் பண்ணி ஆகும்.
ஸோ டாக்டர், மேஜராக ஃபேட் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிறத வச்சு தான் ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. பட் இப்போ ஒபீஸாக இல்லாதவங்களுக்கும் வருது, ரொம்ப தின்னா இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் வருதுன்னு சொல்றீங்க. ஸோ அது எப்படி? ஒபீஸா உள்ளவங்களுக்கு வர்றதை சிம்பிளா எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காமன் பீப்புளும் ஃபேட்டு டெபாசிட் ஆகுது நீங்க சொன்ன மாதிரி. ஒபீஸ் இல்லை, ஏன் வந்து ஃபேட் உள்ள போகுதுன்னு பார்க்குறப்ப ஒன்று சிலவங்களுக்கு ஜெனட்டிக்காவே பிளட்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணால் டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், விஎல்டிஎல் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம், நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு. ஸோ யார் யாருக்கு ஜெனட்டிக்காவே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கும் லிவரில் போய் அது டெபாசிட் ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து தேவையானது பிளட்ல உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்குரிய டேப்லெட் கொடுக்கணும். அவங்ககிட்ட போயிட்டு இந்த டயட்ல வந்து ஸ்வீட்டை குறைங்க அதை குறைங்கன்னு நம்ம பேச முடியாது. ஏன்னா அவங்க வந்து நாட்டு அந்த கேட்டகரியில் கிடையாது அவங்க. ஸோ ஜெனட்டிக் வில் பிளே. அதனால தான் சொன்னேன், டயட்டு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஜீன்ஸ் மாறுது. இப்போ வந்து என்னுடைய தாத்தாவுக்கு உள்ள ஜீன்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு வந்து சிலது இருக்கும், சிலது மாறிட்டே இருக்கும். அது பேர் சயின்ஸில் வந்து எபிஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் வாங்க. நம்மளுடைய ஜீன்ஸ் வந்து நம்ம என்வைரன்மெண்ட்டை வச்சு மாறும். இப்போ சப்போஸ் ஸ்மோக் பண்ணுறாங்க, நம்ம பேசிவ் ஸ்மோக்கராக இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுடைய என்வைரன்மெண்ட் எக்ஸ்போசர், அது சன்னாக இருக்கலாம், ரேடியேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கிற ட்ரக்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கிற சாப்பாடு இது வந்து நிறைய எபிஜெனட்டிக்னு சொல்லுவோம். ஜீன்ஸ்னால வர்றது பாரம்பரியம், எபிஜெனட்டிக்னால வர்றதுன்றது நம்மளுடைய சுற்றுவட்டத்தை வச்சு. ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த என்வைரன்மெண்ட் இருக்காது, இப்போ நம்மளுக்கு என்வைரன்மெண்ட் இருக்கும். அது வந்து நிறைய ஓகே. ஸோ அந்த நிறைய ஃபேக்டர்ஸ் வரப்ப நம்மளுடைய ஜீன்ஸ் மாறும். இது எல்லாமே வில் பிளே. இங்கே பார்க்குறப்ப ஃபேட்டி லிவர்னு பார்க்குறப்ப இந்த எபிஜெனட்டிக்னு பார்க்குறப்ப மோஸ்ட்லி நம்மளுடைய ஃபுட் ஐட்டம், நம்மளுடைய ஒர்க்கு கல்ச்சர், நம்மளுடைய டே டு டே லைஃப் ஸ்டைல், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஸோ அந்த இது எல்லாமே காம்பவுண்ட் ஆகுது. இது எல்லாமே தான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு இதை ஒரு டிசீஸாகவே கொண்டு போயிட்டு நம்ம ஓகே இதில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறது வந்து அட்வைசபிள்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் எடுக்கணும், அண்ட் இந்த ஒரு டிசீஸ்க்கு ஏதாவது ஏஜ் கேட்டகரிலாம் இருக்கா? இந்த ஏஜில் இருந்தால் உங்களுக்கு இந்த டிசீஸோட ரிஸ்க் ஜாஸ்தி. எந்த ஏஜ் குரூப்புக்குன்னு பார்க்குறப்ப இனிஷியலாக வந்து நான் வந்து மிடில் ஏஜ் அண்ட் எல்டர்லின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ஃபேட்டி லிவர் ஸ்கேன் பண்ணுறதுலாம் யார் பண்ணுவாங்க? ஒரு மாஸ்டர்கள் செக்கப் போவாங்க, இல்லை ஃபாரின் போகிறக்காக ஏதாவது சில டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்கு ரொட்டீனாக சுகர் ஏதாவது இருக்கும், அவங்க போய் ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுவாங்க, அப்போ தெரியும், ஸ்கேனில் தெரியும். இப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்குற யங் ஜென்ரேஷன், ஸோ அது வந்து 20 இயர்ஸ்க்கு அபோவே நிறைய பேர்த்துக்கு வந்து, ஏன்னா ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்லாம் போகிறோம், அந்த மாதிரி பார்க்குறப்பயே அந்த இதெல்லாம் பார்க்க தொடங்கிட்டோம். ஆனால் லக்கிலி இன்னும் பெரிய லெவலில் போகலை. பட்டு இது வந்து ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்டேஷன்னா நான் மிடில் ஏஜ் ஓகே, அது வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன். அதுக்குன்னு போய் ரெகுலராக இயர்லி ஒன்ஸாவது செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவ்வளோதான், இயர்லி ஒன்ஸ் மேலோ ஃபீமேலோ பண்ணுங்க அப்படின்வேன். பட் அதுக்கு கீழே 40 இயர்ஸுக்கு கீழே உள்ளவங்க என்னுடைய அட்வைஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது லிவர் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்ததுன்னா அது 40 இயர்ஸ் வரை வெயிட் பண்ண தேவையில்லை. அவங்க எந்த வயசுனாலும் ஒரு தடவை போய் ரொட்டீனாக ஒரு பிளட் டெஸ்ட்டோ, ஒரு வயிறுக்கு ஒரு அல்ட்ராசோனோகிராம் ஸ்கேன், ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணுறது நல்லது. டாக்டர், இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு மினிமம் டைம் பீரியட் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்? இது வந்து நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு உதாரணமாக சொன்னோம்னா சில பேர், ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணோம், டோனராக வருவாங்க. அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறனால யங் சன்னோ டாக்டரோ இருப்பாங்க, they are willing to donate ஒரு பார்ட் ஆஃப் த லிவர் அவங்களுடைய beloved one, மதருக்கோ ஃபாதருக்கோ கொடுக்க வருவாங்க. ஆனால் ஃபேட்டி லிவர் இருக்கிறனால நீங்கள் அன்ஃபிட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்? எங்களுக்கு வேறு எதுவும் டோனர் இல்லை அப்படின்வாங்க. கடைசி பார்க்குறப்ப இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாங்கன்னுவோம். எக்ஸசைஸ் பண்ணி 1 மாதத்துலேயே நார்மலாகி வர்றாங்க.
அதுக்குரிய டயட்டு நல்ல வெயிட்டை குறைச்சிட்டு வர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கேட்டகிரி. மற்ற இன்னொன்று ஒரு கேட்டகிரி இருக்கு. ஃபேட்டி லிவர்னு டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு சார்னு சொல்லி பயந்து வருவாங்க. அவங்ககிட்டையும் நான் இதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் 6 மாதம் ஆகட்டும் 1 வருஷம் ஆகட்டும் அவங்க எப்போ வந்தாலும் வெயிட்டு குறையாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றேன், நான் ஒரு இட்லி 2 தோசை தான் சாப்பிட்றேன், ஏதாவது சொல்லுவாங்க. பட் ஆனால் நடக்கிறது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா டெடிகேஷன். ஓகே, நம்மளுக்கு வெயிட்டு குறை அங்கே வந்து ஒரு 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 கோல் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகுது. ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்க மதரை காப்பாற்ற முடியாது, ஃபாதரை காப்பாற்ற முடியாதுன்றதுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க ஸ்ட்ரெஸ். இதே இது நம்மளுக்குன்னு எடுக்கிறப்ப ரெகுலராக அந்த டயட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி ரிவர்சபிலிட்டி அப்படின்றது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டா இதே ஃபேட்டி லிவர் நம்மளுக்கு திரும்ப வருமா டாக்டர்? வரலாமே. இப்போ எனக்கு ஃபேட்டி லிவர் வரக்கூடாது, இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் நான் சாப்பிடலாம்? மோஸ்ட்லி நான் சொல்கிறது இந்த ஒரு 4 or 5 சொல்லுவேன். சுகர் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது அதிகமாக. அது சுகர்ன்றது சுகர் பேஸ்டு எல்லாமே. ஸ்நாக்ஸ் ஓவர் என்ன ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ரொட்டீன் ஸ்நாக்ஸ்ன்றது மோஸ்ட்லி நம்ம இதில் இது பண்ணுறது அந்த மாதிரி பப்ஸு, முறுக்கு, மிக்சர், இந்த மாதிரி ஸ்நாக்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே. இது கார்போஹைட்ரேட் பேஸ்டு. அது கார்போஹைட்ரேட் பேஸ்டுனா நான் வெஜிடேரியனில் கார்போஹைட்ரேட் அந்தளவு இல்லை. அது ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும். ஸோ வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான் கார்போஹைட்ரேட். அதில் மெயின் காம்பனண்ட் வந்து இந்த கிழங்கு ஐட்டம் எல்லாத்துக்கும் வந்துடுது. எல்லா கிழங்கு ஐட்டம்ஸும் வந்துடுது. அது வந்து என்ன வெரைட்டினாலும் சும்மா சிப்ஸாக சாப்பிடட்டான், எது வேணாலும். ரெண்டாவது ரைஸ். ஸோ என்னை பொறுத்தவரை ரைஸும் அந்த கிழங்கு ஐட்டத்தையும் குறைச்சிட்டு இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த குவான்டிட்டி கம்மி வச்சுட்டு மற்ற எல்லா வெஜிடேரியன் டயட்டும், அது வந்து பருப்பு, பயறு, என்ன தால், சென்னா என்ன வேணாலும், எல்லா காய்கறி, கீரை, தயிர் எல்லாம் ஓகே. அதெல்லாம் ஓகே அந்த மாதிரி. ஸோ ப்ரோட்டீன் ரிச்ன்னு வர்றப்ப எக் ஒயிட்டு நம்பர் 1ல வருது, ஃபிஷ் செகண்டாக வரும். சிக்கன் வந்து ரெக்கமெண்டட் நவடேஸ் அதனுடைய ஸ்கின் போர்ஷன் இல்லாமல் பெட்டர் நவடேஸ் தே ஆர் சேயிங் தி சிக்கன் வந்து அப்புறம் இந்த தவாஃப் அல்லனா மைக்ரோவன் அது மாதிரிலாம் கான்செப்ட். இது என்ன ஒவ்வொரு இதெல்லாம் மிந்தி கிடையாது. இப்போ இதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மைக்ரோவனில் வைக்கிறோம்னா நம்ம வந்து அதில் எதுவும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு மசாலாவை பரட்டி அப்படியே வச்சிடறோம். அந்த ஹீட்டில் அந்த சிக்கனில் உள்ள வாட்டர் அதில் உள்ள ஃபேட்லேயே அது குக் ஆகிடுது. அப்போ வந்து கிறிஸ்பியாக வருது. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ஆட் எனி திங் அதர் தென் தி வாட் எவர் த ரொட்டீன் மசாலா அண்ட் சால்ட், அவ்வளோதான். ஸோ அப்போ அதில் இருக்கிறது ப்ரோட்டீன் மட்டும்தான் வருது. ஸோ இது ரெட் மீட்டை மோஸ்ட்லி எல்லாரும், ஏன்னா அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து நாட் தட் மச் குட் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ அக்கேஷனலாக எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம கட்டாயம் இது வெஜிடேரியன் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். நான் என்ன டயட் எடுக்கிறது, வெஜிடேரியனாக இருக்கிறேன் அப்படின்னு வர்றப்ப எல்லா சிம்பிள் பருப்பு, பயறு, பால் ஓகே தான். அதே மாதிரி கடலை எல்லா எல்லாமே இது ஊற்றுக்கலாம். எக்ஸப்ட் இந்த பொட்டேட்டோஸும் குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு வந்து ஃபேட்டி லிவர் ரொம்ப காமனாக இருக்கோ அதே மாதிரி பிசிஓடி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் 10 ஃபீமேல் ஒரு 8 பேருக்காவது இது இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலும் பார்க்க முடியுது. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு கரெக்ட் ரீசன் ஒரு ரீசன் என்னால் சொல்ல முடியல. பட் நான் வந்து ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறனால லிவர் ரிலேட்டடாக என்னால் தொடர்பு படுத்தி சொல்ல முடியும். யார் யாருக்கு ஃபேட்டி லிவர் லேடிஸில் கூட இருக்கோ அவங்களுக்கும் பிசிஓடி நிறைய இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 1. யார் யாருக்கு பிசிஓடி இருக்கோ அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் இருக்கும். ஸோ ஃபேட்டி லிவர், இந்த லிவர் வந்து ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அது செக்ஸ் ஹார்மோனாக இருக்கலாம், நிறைய மற்ற ஹார்மோன்ஸ், ஸ்டீராய்டு ரிலேட்டட் சில ஹார்மோன்ஸ். ஸோ லிவர் வந்து நல்ல லிவர் வந்து ஹார்மோன்ஸை ஈக்குவலிபிரியம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்பனுடைய இந்த லிவருடைய ஃபங்க்ஷன்ஸு அந்த டெபாசிட்டான ஃபேட்டுனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் கெடுக்கிறதுனால இம்பேலன்ஸ் வந்துடுது. அந்த இம்பேலன்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு என்னென்ன வியாதி வரணுமோ வரும். ஒன்று எப்படி பிசிஓடி சொன்ன மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் வரும். ஏன்னா தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்கலாம் நிற்கல. பட் லிவர் சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு ஹைப்போ தைராய்டுன்னு வரும். ஸோ இதே மாதிரி தான் செக்ஸ் ஹார்மோனில் இம்பேலன்ஸ் வந்து அப்படி வர்றப்ப பிசிஓடி. எப்போ பிசிஓடி எல்லாம் வர தொடங்கிருச்சோ, இது வந்து நான் ஒன் ஆஃப் த என்னுடைய வியூவில் சொல்கிறேன். இதே மாதிரி பிசிஓடிக்கு வேறு ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அது
பட் எப்போ அது வர தொடங்கிருச்சோ அப்போ வந்து அவங்களுடைய நார்மல் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக இருக்கட்டும், மற்ற இதெல்லாம் ஹார்மோனல் இது எல்லாம் மாறுது. ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா நிறைய நம்ம இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக் பார்க்குறோம். ஸோ நம்ம நல்ல நீங்கள் முதல்வரோட சொன்னீங்க உணவே மருந்துன்னு, அதுதான் நானும் இப்போ நல்ல பேலன்ஸ்டு நல்ல டயட் எடுக்கிறப்ப நாட் ஓன்லி ஃபார் லிவர், இட் இஸ் குட் ஃபார் ஹார்ட், it good for the entire other organs, and it will also lead to our life smoothly without much disease. ஸோ நம்ம செய்ய வேண்டிய சின்ன விஷயம் என்னென்னா, என்ன பேலன்ஸ் டயட்டுன்னு எல்லாரும் பார்த்துக்கணும். அவங்கவுங்க ஜாபுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரியதை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாலே இந்த ஒரு பெரிய இது என்னென்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இது வேர்ல்டு நம்பர் 1 ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒபிசிட்டி அண்ட் ஃபேட்டி லிவர் வேர்ல்டுலேயே மற்ற டிசீஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. இது இந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிற மூலமா நம்ம திருப்பி அதை கடைசியாக கொண்டு போயிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த ஒரு லவ் யுவர் லிவர் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபேட்டி லிவர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸும் வரப்போது. உங்ககிட்ட கல்லீரல் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க நாங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ.